ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 18 2வது வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலனும் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். God is the power and you are the force. தேவனுடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செயலாக்க வேண்டியவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளே. இன்னைக்கு பலவீனம் எதற்கு வருகிறது? பலவீனத்தை உயர்த்தி பிடிப்பதற்கல்ல, தேவனுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்காகவே அந்த பலவீனம் வருகிறது. தேவனுடைய பலத்தை பற்றி கொள்ளுங்கள். God is your source of power and you are the force of that God's power. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை வெளிப்படட்டும், தேவனுடைய பலன் வெளிப்படட்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த தேவ பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய மகா பெரிய இரக்கத்துக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு அரணும் கோட்டையும் நித்திய கன்மலையுமாய் இருக்கிறபடினால் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எங்களுடைய பலவீன சமயங்களிலே பலவீனத்தை பாராமல் உம்முடைய பலனை நாங்கள் நம்பி உம்முடைய பலத்திலே வாழவும், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளை உம்முடைய பலத்திலே துவங்கவும் முடிக்கவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. பரலோக பலன், பரிசுத்த பலன், மகிமையின் ராஜாவனுடைய பலத்தை நாங்கள் நம்பி இந்த உலகத்திலே வாழ கிருபை செய்வீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.